சுப்பிரமணியபுரம். தம்பி, மரியாதையா வந்து வண்டியில ஏறு. மனித நடமாட்டம் உள்ள காட்டு பகுதியில் இருக்கிற கிராமத்தை நோக்கி தான் போகணும். போலீஸ்ல சொல்லக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்காங்களே. அவங்க சொன்னா நம்ம அப்படியே விட்டுறணுமா? ரகசியமா காண்டாக்ட் பண்ணணும் மாமி. அப்படிதாம்மா, ருத்ராவை காண்டாக்ட் பண்ணி உதவி கேட்டு வச்சிருக்கோம். அம்மாடி, நீ எதையும் உளறி வச்சிடாதம்மா. சச்சே, நான் அப்படிப்பட்டவே இல்லை மாமி. என் வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக நான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணினேன். அதுக்காகத்தான் நான் அப்படியெல்லாம் பண்ணேன்னு கார்த்திகாக்கும் புரிஞ்சிருச்சு. அதான் அவ என்னை வேலையை விட்டு அனுப்பல. ஆனா இப்போ அவ இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கும்போது நான் ஹெல்ப் பண்ணியே ஆகணும். நீ என்ன பண்ண முடியும்? ஆமால, நான் என்ன பண்ண முடியும்? ஆனா உங்களுக்கு துணையா என்னால இங்க இருக்க முடியும் மாமி. அன்னைக்கு வந்து சிபிஐ மாதிரி யாராச்சும் வந்தா திருப்பி கேள்வி கேட்க முடியும். ஆனா நீங்க சரின்னு சொன்னா கார்த்திகா வர வரைக்கும் நான் உங்களுக்கு உதவியா இங்கேயே இருப்பேன். என்ன நீங்க நம்பலாம் மாமி. யோசிக்காதீங்க மாமி. நான் நிச்சயமா எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி டைம்ல நீங்க தனியா எதையும் சமாளிக்க முடியாது. புரியுறது ஹேமா. அந்த பகவான் தான் உனக்கு நல்ல புத்தியை கொடுத்து உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கார். சரி, நேக்கு துணையா நீ இங்கே இரு. யாருக்கு ஃபோன் பண்றீங்க? ருத்ரா சார் இருக்கா? மாமி, அவருக்கு நான் இங்க இருக்கிறது இப்ப தெரிய வேண்டாம் மாமி. நான் அவருக்கு பண்ணலம்மா, ஜோசியருக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ ஜோசியரா? நான் மாமி பேசுறேன். கொஞ்சம் நான் மாத்துக்கு வரல. இல்ல, முக்கியமான விஷயம் நிறைய பேச வேண்டியிருக்கு. சரி வாங்க. என்னாச்சு மாமி, வராரா? யாரோ ஜோசியம் பார்க்க வந்திருக்காங்களா. அவளுக்கு பலன் பரிகாரம் எல்லாம் சொல்லிட்டு நான் பாத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கார். சரி, நீ உட்காரு, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஒரு வழியா இந்த மாமி நம்மள நம்பிடுச்சு.
போலாம். போலாம். என்னாச்சு சொல்லுங்க. எங்க தேடி அவன் கிடைக்கல பாஸ். அதெல்லாம் தெரியாது. அவங்கள நம்ம பிடிச்சே ஆகணும். அதுவும் அவங்கள நம்ம உயிரோட பிடிச்சே ஆகணும். அப்புறம் எதுக்கு நான் துப்பாக்கி? தவிர்க்கவே முடியலன்னா அவங்கள காலில் சுடலாம். அவங்களால ஓட முடியாது. ஆனா அவங்க சாக மாட்டாங்க. அதுக்காகத்தான். அண்ணே நீங்கள் நம்ம பாசம். இதுக்கு முன்னாடி போலீஸ் இருந்தீங்களா என்ன? போலீஸ்ல இல்ல. ஆனா நம்மள மாதிரியான சில ஆட்கள் சில விஷயங்களை போலீஸ் கிட்ட இருந்து தான் கத்துக்கிறோம். சரி வாங்க, இருட்டுறதுக்குள்ள இந்த ஏரியாவை நம்ம கவர் பண்ணி ஆகணும். வாங்க. சரிண்ணா. ஏய் பாத்து பாத்து. நம்ம பாஸ் சொன்ன மாதிரி தான் இருக்கு. அவங்க இந்த வழியா தான் போயிருக்காங்க. செடியெல்லாம் இந்த திசை பக்கம் தான் உடைச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்க அந்த பக்கம் தான் போயிருக்கணும். வாங்க நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். வாங்க. வாங்க வாங்க. மாமி, ஜோசியர் வந்திருக்காரு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்ன சார், நான் யாருன்னு பாக்குறீங்களா? ஆமா. ஐ எம் ஹேமா. நம்ம கம்பெனில ஹெச்ஆரா இருக்கு. ஓ, நீங்க தானா அது? நீங்க தானான்னு நீங்க கேக்குறத பார்த்தா என்னை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க போல இருக்கு. ஆமா. வாங்க சுவாமி. வணக்கம்மா. இந்தாங்க. உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க எப்படி இங்க? ஹேமா முன்னாடி மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டா. இப்ப எனக்கு உதவியாவும் ஆறுதலாவும் இங்கேயே தான் இருக்கா. ஓ, என்ன பிரச்சனை மாமி? ரொம்ப அவசரமா வர சொன்னீங்க. பணத்தோட போன கார்த்திகாவும் திரும்ப வரல, ராகவனும் வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதான் வீட்ல ஏதாவது பரிகார பூஜை பண்ணலாமான்னு யோசிச்சேன். உங்களை கேட்டுட்டு பண்றதுதான் நல்லதுன்னு உங்களை வர சொன்னேன். நான் தான் ஏற்கனவே சொன்னேன். இப்படி எல்லாம் ஜேஎம்டிக்கு நடக்கும்னு நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா? இப்படி கடத்தப்படுவார்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வரும்னு ராகவுக்கு இது கெட்ட காலம்னு சொன்னேன். நீங்க கேட்ட மாதிரி இந்த வீட்ல ஏதாவது பூஜை பண்ண முடியுமான்னு யோசிக்கிறேன். சார் பாத்து. இல்ல ஒண்ணும் இல்ல.
நாம ஒன்னா போனா வேலைக்கு ஆகாது, தனித்தனியா தான் போய் ஆகணும். நீங்க 2 பேரும் இந்த பக்கம் போய் பாருங்க. சரிங்கண்ணா. நீங்க 2 பேரும் இந்த பக்கம் போய் பாருங்க. வாடா வாடா. பார்த்து என்னாச்சு? சத்தம் கேக்குது. சத்தம் போடாதீங்க. என்ன பண்றது? இங்க வாங்க. இங்க பாருங்க. உங்க மனக்கவலை தீர்ந்து அவங்க 2 பேரும் எதிரிகளை சமாளிச்சு திரும்பி வர ஒரு பரிகார பூஜை இருக்கு. சொல்லுங்க ஜோசியரே. அது எவ்வளவு கஷ்டமான பூஜையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் செஞ்சுடுறேன். ஆமா ஜோசியரே, நானும் மாமிக்கு ஹெல்ப் பண்றேன். ஜேம்டியும் கார்த்திகாவும் சேஃபா வீடு வந்து சேரணும், அதான் முக்கியம். குளிச்சு சுத்தமா அந்த முருகனை நினைச்சு விரதம் இருக்கணும். அந்த முருகனுக்கு முன்னாடி நெய்யும் நல்லெண்ணையும் கலந்து விளக்கேத்தணும். நீங்க ஏத்துற விளக்கு பூஜை முடிகிற வரைக்கும் அணையாம இருக்கணும். சரி. அதனால விளக்குல நெய்யும் நல்லெண்ணையும் குறைய குறைய நிரப்பிக்கிட்டே இருக்கணும். செஞ்சுடுறேன் ஜோசியரே. சக்கரை, தேங்காய், தாம்பூலம் நெய்வேத்தியமா வைக்கணும். அதுக்கப்புறம் கார்த்திகா, ராகவ் 2 பேரும் பிரச்சனையிலிருந்து விடுபடணும்னு உருக்கமா முருகனை வேண்டி அவரோட சடாட்சார மந்திரமான ஓம் சரவணபவாங்கிற மந்திரத்தை ஸ்ரீ ராமஜெயம் எழுதுற மாதிரி ஒரு நோட்ல எழுதணும். எத்தனை தடவை எழுதணும் ஜோசியரே? ஒரு நாளைக்கு 1008 தடவை எழுதணும். எழுதி முடிச்சிட்டு முருகன் பாதத்துல ஒரு தாமரைப்பூ சமர்ப்பணம் பண்ணணும். பண்ணி உருக்கமா நீங்க சாமியை கும்பிடணும். இப்படி முருகனை வழிபட்டா நீங்க 21 தாமரை சமர்ப்பணம் பண்றதுக்குள்ள அவங்க எதிரிக்கிட்ட இருந்து தப்பிப்பாங்க. கண்டிப்பா செய்யறேன் ஜோசியரே. நீங்க மனசு உருகி அவங்க ஜெயிக்கணும்னு நினைச்சு மந்திரம் எழுத எழுத அவங்களுக்கு சக்தி கூடும். இந்த பூஜைய
எப்ப ஆரம்பிக்கணும் ஜோசியரே? இன்னும் 1 மணி நேரத்துல பரணி நட்சத்திரம் முடிஞ்சு கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அப்ப பூஜை ஆரம்பிங்க. பூஜை தடப்படாம நடக்க நடக்க அவங்கள சுத்தி இருக்கிற ஆபத்து விலக ஆரம்பிச்சிடும். ஆனா பூஜை தடப்பட்டாலோ அல்லது நீங்க ஏத்தி வைக்கிற விளக்கு அணைஞ்சாலோ அவங்க தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்ல, அப்படி எதுவும் தடப்படாம நான் பாத்துக்கிறேன் ஜோசியரே. நெய்யும் நல்லெண்ணையும் ஊத்தி நீங்க ஏத்த வேண்டிய விளக்க அரிசி மாவுல கோலம் போட்டு அதுல வைக்கணும். முருகன் அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கும். விளக்கும் அணையக்கூடாது. ஜாக்கிரதை. நான் வரேன். வாங்க. வரமா? வாங்க. கார்த்திகா, சொல்லுங்க சார். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா இந்த காட்டுல கண்ணை கட்டாமலேயே எந்த வழியுமே தெரியல. ஒரே குழப்பமாவே இருக்கு. வெறும் மரம் செடி கொடி மட்டும்தான் இருக்கு. சார், இப்போதைக்கு நாம ஒரு டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி போலாம் சார். பட் எந்த டைரக்ஷன்? சார், சூரியன் இந்த பக்கமா தான் இருக்கு. நம்ம இந்த வழியிலே போலாம் சார். போற தசை குழம்பாம இருக்கணும்னு சொல்றேன். எனக்கு என்னவோ அப்படியே ஆப்போசிட்ல போலான்னு என் மனசு சொல்லுது. இந்த பக்கம் மனித நடமாட்டம் இருக்கிற மாதிரியே தெரியலையே. யாரையாச்சும் பார்த்தாவது வழி கேட்கலாம். சார்,
அவங்க பூஜை முடியற வரைக்கும் ஏத்தி வைக்கிற விளக்கு அணையவே கூடாதா. சந்தர்ப்பம் பார்த்து அணைச்சு விட்டு. நாங்க 2 பேரும் சினிமால வேலை பாக்குறோம். சார் டைரக்டர். அது என்ன மாயவனம்? அதுக்குள்ள வழி தவறி உள்ள போயிட்டீங்கன்னா என்ன நடக்குது என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது தாயி. எதை நம்ப கூடாது எதை நம்பணும்னு உங்களுக்கு எதுவுமே புரியாது.